இந்த ஜான் கீட்ஸ் அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1795 and he died at 1821. So you know how many years he has lived. He died at the age 25. He died of consumption or rather tuberculosis. அவர் எழுதின ஒரு போயம்ஸ்லாம் ரொம்ப கம்மியான ஒர்க்கு, ஆனால் he stands in the test of time. அது ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மிகப்பெரிய பொய்டிக் ஸ்டைல். அவர் எப்போ பிறந்தார், அவர் எங்கே இறந்தார், எல்லாமே மெட்டீரியலில் இருக்குது, பார்த்துங்க. பட் he is noted for his imaginary personification. He is noted for his metaphors. He is noted for his alliteration. இப்போ பாருங்கள், ஜான் கீட்ஸ் வாஸ் a son of stable keeper in London, orphaned at the age of 15. And he was apprenticed as a surgeon. He died of consumption in age 25. அவ்வளோதான். He published 54 poems. இவ்வளோதான் சார். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். பட் இவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுதான் முக்கியம். How was his writing அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, his writing was based with imaginary personification, metaphors, alliteration, and it was having musical connotation. அதான் சார் முக்கியம். எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா ஜான் கீட்ஸில் ஒரு மியூசிக்கல் கொனட்டேஷன். யூ ஆர் ஏபிள் டு see a musical connotation. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மியூசிக்கல் கொனட்டேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பாருங்கள், heard melodies are sweet, those unheard are more sweeter. பாருங்கள், அப்படி வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இவரோட மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான். இஸ் மெயின் தீம் இஸ் நத்திங் பட் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் பியூட்டி. கான்டம்ப்ளேஷன் ஆஃப் பியூட்டி. அந்த பியூட்டியை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். நமக்கு தெரிஞ்ச ஒன்றே இந்த ஸ்கின் பியூட்டி மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஒரு பெண் அழகாக இருந்தால் அந்த பெண்ணுடைய ஸ்கின்னுடைய பியூட்டியை பார்ப்போம், அவ்வளோதான். தட் இஸ் நாட் த பியூட்டி. இட் டாக்ஸ் அபவுட் த பியூட்டி, த பியூட்டி விச் இஸ் அ இன்எவிட்டபிலிட்டி. என்ன சார் இந்த இன்னெவிட்டபிலிட்டி அப்படின்னா, இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் டெத், மரணமே இல்லாத அழகு. பாருங்க, மரணமே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மரணமே இல்லாத அழகு. மலையை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை வருஷம் அது உயிர் வாழுதுங்களே யாருக்குமே தெரியாது. சூரியனை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும், அது எத்தனை வருஷம் உயிர் வாழுதுன்னு தெரியாது. இட் லீவ்ஸ் இன் ஜெனரேஷன். இட் டாக்ஸ் அபவுட் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் த ஏஞ்சல்ஸ். It talks about the beauty and talks about the truth and it talks about the wisdom. It talks about the individualities. ரொம்ப அருமையாக அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபியூச்சர்ஸ். என்ன சார் அவருடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவருடைய போயத்தில் ரொம்ப அவருடைய ஃபியூச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் த ஃபியூச்சர்? ஒரே வார்த்தை தான். அவருடைய ஃபியூச்சரை சொன்னோம்னா இட் இஸ் சென்ஸ்வஸ். இட் இஸ் அ சென்ஸ்வஸ். அந்த சென்ஸ்வஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சென்சுவஸ் போயம். அடுத்து பார்த்தீங்கன்னா he just talks about the so-called epicurism. It talks about the imaginary. It talks about the emotional intensity. பாருங்கள், அவரோட அப்படியே அடிச்சு போயிட்டே இருக்கலாம். We can just see. Just a minute. Something wrong. He just talks about, now we are actually saying about John Keats. John Keatsல ரொம்ப அருமையாக அவர் சொல்கிறார் பாருங்களேன். It talks about the senses of words. காது மூக்கு அந்த உணரும். இப்போ பாருங்களேன், இப்போ டைம் ஆச்சு, மணி 9:15. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஷ் ஒன்று வைக்கிறேன். உங்கள் எல்லோரும் முன்னாடி ஒரு டிஷ் வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அருமையாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேபிள் காலிஃப்ளவரை நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா அப்படியே பக்காவாக போட்டு அதை நல்லா முருக வறுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே பிச்சு வச்சு அது மேலே புதினா தழை இதெல்லாம் போட்டு உங்களுக்கு கையில் ஒரு ஸ்போக்கெலாம் கையில் கொடுத்து மேலே மெதுவாக ஒரு பெப்பர்ஸ் அடித்து உங்களுக்கு அப்படியே பிரித்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் சைடில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூப், ஒரு டொமேட்டோ சூப் சம்திங் ரொம்ப கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அது கேட்டோடனே நம்மளை அறியாமல் நாக்கில் ஒரு உணர்வு வரும். சார் இல்லை சார், கறி மீன் முட்டை இதெல்லாம் போட்டு அப்படியே செட்டிநாடு சமையல் பண்ணுவோம் சார், வாங்க
அப்படின்னு சொல்லி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டோம்னா அந்த சென்சுவஸ் அதுதான் வந்து ஜான் கீட்ஸுடைய போயத்தில் இருந்துச்சு. He was talking about the imaginary. கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண்மணியை பற்றி பேசுவார். லாபல் ஆஃப் தி சான்ஸ் மர்சி. அங்கே பார்த்தீங்கன்னா he just talks about the emotional intensity. அவர் லவ் ஃபெயிலியர், இமோஷனல் இன்டென்சிட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சொல்லுவோம், நீ இல்லைன்னா எனக்கு உசுரே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். My souls comes out of you if you are not been found with me. அப்போ தான் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவருடைய பாயிண்ட் பாருங்களேன், ரொமான்டிக் ஐடியலிசம். ரொமான்டிக் ஐடியலிசம் அவர்கிட்ட இருந்துச்சு. He was talking about the profound connection of nature. அது என்ன சார் profound connection of nature? அதான் உண்மை. கடைசி எல்லாருமே வந்து நேச்சருக்குள்ளே தான் அடக்கம். எல்லாருமே நேச்சர் தான். மனுஷனுக்கு மண் மீது ஆசை, மண்ணுக்கு மனுஷன் மீது ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் சொல்கிறோம். இதுக்கு அடுத்து பாருங்களேன், கீன் அப்சர்வேஷன். கீன் அப்சர்வேஷன். எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், நான் ஒருத்தவங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஐ ஹாவ் டு ஹாவ் த கீன் அப்சர்வேஷன். அதை எழுதி அப்படியே உள்ளே கொண்டு வராரு பாருங்கள் வர்ஸ்வத்தை, மன்னிக்கணும், ஜான் கீட்ஸ். இட் கண்டைன்ஸ் வித் மியூசிக்காலிட்டி. இதுதான் சார் அர்த்தம் ஸ்பெஷல். இது யார்ட்டையுமே கிடையாது. இந்த மியூசிக்காலிட்டி வந்து யார்ட்டையுமே கிடையாது. வில்லியம் வர்ஸ்வத்திட்ட கிடையாது, லார்டு பைரன்ட்ட கிடையாது, ஷெல்லிட்ட கிடையாது. இந்த மியூசிக்காலிட்டி யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஜான் கீட்ஸ்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், த ஃபைனல் திங் ஹி வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். என்ன சார் கொண்டு வந்தோம்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டிரான்சைன்ஸ் அண்ட் மொராலிட்டி. செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல சார். இந்த பாயிண்ட்டை வந்து யாருமே டிஸ்கஸ் பண்ணலை. நோ ஒன் ஹவ் டிஸ்கஸ். I have come across many points. I have come across T.S. Eliot. I have come across many novelists. நாவலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டிரான்சன்ஸ் அண்ட் மொட்டாலிட்டி இதை நான் யார்கிட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா என்னோடய பர்சனலாக சொல்கிறேன். ஐ ஹவ் ஃபெல்ட் வித் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோடைய புக்கில் ஒரு இடத்துல நான் படிக்கும்போது நான் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை படிச்சிருக்கேன். ஐ ஆம் அ மேன் ஹூ இஸ் டேக்கிங் நத்திங் ஃப்ரம் த கேம்பிளிங் டேக்கிள். கேம்பிளிங் டேபிள்லேருந்து நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல அப்படியா. அதான் வந்து த டிரான்சைன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் அந்த புக்கிலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ அதே விஷயத்தை ஜான் கீட்ஸ் சொல்கிறாரு. ஒருவேளை அவர் செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்தனால இஸ் எக்ஸ்ப்ளோரிங் த டிரான்சன்ஸ் ஆஃப் திங்ஸ். இவரோட டோன் எப்படி சார் இருந்துச்சு அப்படிங்கன்னா த டோன், த எவ்ரி டோன் வாஸ் இன் ரிஃப்ளெக்டிவ். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. reflective melancholy. It was in reflective melancholy. இது reflective melancholyல இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கனவுக்குள்ளே போகிறாரு. a dream within a dream, a beautiful song. ஒரு நைட்டிங்கேல் பாடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில பாடல்கள் வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஒலிக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் சாமி பாட்டு கேட்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா மெலன்கொலி கேட்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிதடி பாட்டு கேட்பாங்க. we can see the all things of things with the things. இந்த டோன் எப்படி சார் இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஆப்டிமிஸ்டிக். எனக்கு இது கிடச்சிடாதா, எனக்கு இந்த ட்ரிப்பு போன ட்ரிப் எனக்கு பிஜிடிஆர்பியில் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல, இந்த ட்ரிப் எனக்கு எப்படியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ். இதான் சார் ஜான் கீட்ஸ். த ஆட்டிடியூட், த சாய்ஸ் ஆஃப் லவ் ஆஃப் நேச்சர். பார்த்தீங்கன்னா ஓட்டு ஆட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த ஆப்டிமிசத்தை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். தென் he uses himself as a state for a quest of beauty. பாருங்கள், quest of beauty. இதான் கீட்ஸ். எப்பயுமே இது மாதிரி படிங்க சார். இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ ஐ எம் கிவிங் யூ ஆல் த ஆங்கிள். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? ஹூ இஸ் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான் கீட்ஸ் இஸ் பிபி ஷெல்லி. இவரோட ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறத பிபி ஷெல்லி.
பிபி ஷெல்லி சாகும் பொழுது அவருடைய பாக்கெட்டில் வச்சுருந்த புத்தகம் என்னது? சாங்ஸ் ஆஃப் ஜான் கீட்ஸ். இதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இது மாதிரி கீட்ஸோடைய நேச்சர் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். மெனி திங்ஸ் கேன் பி செட். இஸ் நேச்சர் இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொன்னார். நேச்சர் இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது see, many of them have not studied very properly. That is the reason you are actually losing your mark. தயவுசெய்து பொட்ட மனப்பாடம் பண்ணாதீங்க. பொட்ட மனப்பாடம் தியரி ஆஃப் இமேஜினரி இல்லை. நான் என்ன கேட்குறேன், தியரி ஆஃப் இமேஜினரி, அந்த தியரி என்ன அப்படி தான் கேட்குறேன். வாட் இஸ் த தியரி ஆஃப் poetry? ஃபிலாசபி ஒன்று நிறையா சொல்லிகிட்டே வாங்க, பரவாயில்ல. அப்படி சொல்லும் போதாவது எனக்கு தேவையானது கிடைக்கும். See, Keats is specially connected with Spencer and Milton. நல்லா புரிஞ்சுக்குங்க. And he is noted for his Renaissance scholar. அவர் வந்து ஒரு நிறைய இடங்கள் அவர் வந்து ரெனைசன்ஸ் ஸ்காலர் சொல்லி நிறைய பேர் பின்னாடி வந்தவங்க பூரா புகழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓடு டு நைட்டிங்கேல், ஓடு டு வெஸ்ட்விண்ட், மன்னிக்கணும், ஓட் ஆன் கிறிஸ்டியன் அர்ன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அவருடைய தீரத்தை வந்து அதை வெளிப்படுத்ததாக சொல்கிறாங்க. அப்படி சொன்ன ஒரு பேர் என்னங்கன்னா ஹெர்பர்ட் ரீட். நோட் பண்ணிக்கோங்க, ஹெர்பர்ட் ரீட். he made a comment on Keats that he is a sensuous poet. இவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறார், sensuous poet. ஓகே, அப்போ இவர்கிட்ட போய் கேட்குறாங்க போய்ட்ரினா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீட்ஸை கேட்குறாங்க. அப்போ இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. யாராவது சொல்ல முடியுமா? சார் பிபி ஷெல்லி இல்லாமல் சொல்லலாம். லெட்டர்ஸ் டு கீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நான் எழுதிட்டேன். ஜான் ஹேமில்டன். அப்பாடா, தேங்க்யூ அம்மா. ஒரு கை தட்டுக்குமா அவங்களுக்கு ப்ளீஸ். யாராக இருந்தாலும் சரி, கைண்ட்லி தேங்க்யூ. எப்படியோ பிடிச்சிட்டிங்க. இவர்கிட்ட தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் த poetry. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, poetry comes as a leaf. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன். poetry comes as a leaf. ஒவ்வொருத்தவங்களும் poetry பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார் பாருங்கள், poetry comes as a leaf. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு இருந்து இதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? பெஞ்சமின் பேர்லி. இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. லேகண்ட் இஸ் ஆல்சோ இஸ் ஃப்ரெண்ட். வெரி குட் அம்மா. லேகண்ட் இஸ் ஆல்சோ இஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? இவருடைய லெட்டர்ஸை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இவர் லெட்டர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணது யார்? லெட்டர்ஸ் டு கீட்ஸ். லெட்டர்ஸ் டு கீட்ஸ் வாஸ் எடிட்டட் பை ஹூம்? சார் சொல்லுங்கள், ஒரே வார்த்தை. ஃபோர்மேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்மேன். இட் வாஸ் எடிட்டட் பை ஃபோர்மேன். இவரோட ஃபுல் நேம் வந்து எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்பி ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்குங்க, சரிங்களா? இவர் லேகண்ட் இவங்க எல்லாமே பார்க்கலாம். இவருடைய பயோகிராஃபர் எல்லாமே நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. லார்டு டஃபர் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் அ லாட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இவருடைய கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரிலாம் கொண்டு வருவார்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போயம் நவ் we are going to see about a ode to Christian Urn. Ode to Christian Urn. Ode to Christian Urn பாருங்கள். ஆட்டம் உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு. Thanks a lot. So now we are actually going to see about the ode on a Grecian urn. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஓடு. இந்த ஓடை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி we have to just go into the first two lines. Thou still unravelest bride of quietness, thou faster child of silence and slow time, Salvian historian, who canst thus express a flowery tale more sweetly than our rhyme. What leaf figured legend haunts
about thy shape of deities or mortals or of both, in temple of the deities of Akkadi. What men or gods are these? What maidens though? What mad pursuit? What struggle to escape? What pipes and trembles? What wide ecstasy? பாருங்க how he uses இந்த Keats யூஸ் பண்ணுறாரு பாருங்க அந்த வேர்டை எக்ஸ்டசி. எக்ஸ்டசியோட மீனிங்கை வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. இது வந்து சந்தோஷத்தினுடைய உச்சம், சந்தோஷத்தினுடைய உச்சம். இங்கே பாருங்க குவைட்னஸ், மனிதனால் எப்பயுமே இருக்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குவைட்னஸ். அமைதியாக யாராவது இருக்க முடியுமா? வாயை பொத்திட்டு அப்படின்னு சொன்னால் இருப்போமா? இருக்கவே மாட்டோம். அந்த குவைட்னஸ் எப்போ குவைட்னஸ் வரும் தெரியுமா? டெத்தப்போ அந்த குவைட்னஸ் இருக்கும். மனுஷன் பிறக்கும் போது கத்த ஆரம்பிக்கிறான், சாகிற வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அந்த குவைட்னஸ் ஆக்சுவலி கம்ஸ் இன் த டெத். வேறு எப்போ சார் வரும்? அவன் மிகப்பெரிய விஸ்டம் ஞானி ஆகிட்டான்னு வச்சுக்கலேன், அப்போ அவன்கிட்ட குவைட்னஸ் இருக்கும். அதை இங்கே சொல்கிறாரு பாருங்க, அன்ராவலிஸ்ட் பிரைட். பாருங்க, புது பொண்ணு, புது பெண், பிரைடு, அன்ராவலிஸ்ட். புது பெண் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் அமைதியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு பேசுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, thou faster child of silence and slow time. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இந்த கதை என்ன சார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பாருங்கள், செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்களேன். heard melodies are sweet but those unheard are sweeter. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. நிலையான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன இருக்கணும்? குவைட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இங்கே பாருங்கள், சில பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இது நிறைய உள்ளே போயிட்டுருக்கோம், முக்கியமான பாயிண்ட்ஸு. இது என்ன சார்? இந்த போயம் என்ன சார்? நீங்கள் பாட்டில் வாசிக்கிறீங்க, இந்த லாஸ்ட் 2 லைனை பாருங்கள். பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, தட் இஸ் ஆல் யூ நோ ஆன் எர்த். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கடைசி ஒன்று தான், எட்டர்னிட்டி. அந்த எட்டர்னிட்டி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறக்க முடியாத தன்மை, மறிக்க முடியாத தன்மை, அழியாத தன்மை. என்ன அப்படி கேட்டோன்னா, பியூட்டி இஸ் ட்ரூத்து. அழகுதான்டா உண்மை, அந்த அழகு தான் உண்மை அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை அழகு அப்படிங்கிறாரு. பாருங்கள், இட் இஸ் அ வெரி கான்ட்ரவர்சியல். பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி, தட் இஸ் ஆல் தி எர்த் ஆன் எர்த் அண்ட் ஆல் யூ நீட் டு நோ. உலகத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அந்த இடத்துல இருக்கிறது என்ன? பியூட்டி தான். பியூட்டினா ட்ரூத் தான், ட்ரூத்னா பியூட்டி தான். அதுதான் ஒர்த்து, அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான்டா உலகம் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உள்ளே கொண்டு வர்றார். அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாருனா 1820 பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ பண்ணும்போது இது ஒரு கதையை அப்படியே கொண்டு வர்றாரு. He saw Elgin marbles at the Lord Holland house. அப்போ Lord Holland urn represents the scene of sacrifice. The rhyme is a repiliation of sincere sown in 2 or more words. Temple value in Greece between Olympus and Mount Oza. The bold lovers on urn is never kissing. பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. The bold lovers கையை பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணுறான், ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சியாக இருக்குது. Can anybody just read for me? மேம், உங்கள் முதல்ல பேசுகிறவங்களுடைய வாய்ஸ் வந்து published in 1820, inspired by Benjamin Haydon. He saw the Elgin marbles at Lord Holland house. Lord Holland's own face. Line is a repetition of similar shown in 2 or more words. Temple Valley in Greece between Olympus and Mount Osa. The bold lovers on the urn is never kissing. Keats described the urn as a still unravished bridge of quietness. Next, he compares the urn
with poster child of time. Time has carefully preserved the urn. Time is poster parent of urn. Two scene. A lover eternally pursues a beloved. Beauty is truth, truth is beauty. Here melodies are sweet, but those unpaired are sweeter. The figure of musicians is also seen in the urn. The people in the picture on the urn are in an ecstatic mood. In this poem, Keats says imaginary as greater than real. The trees on the urn never sheds their leaves. A young cow is the animal, the priest leading to sacrifice. The melodies did not feel tired. They always seem fresh. Robert Bridges cries the ode and having only one static idea. The urn is symbolic of eternity and timelessness. Sir? ஓகே ப்ளீஸ் ரீட்மா. ஒன்றும் கொஞ்சம் முடியலையே, ஒன்றும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. Though unravished bride of quietness, though foster child of silence, slow time, opening line of the ode. Sylvian historian who cannot thus express a flowery tale more sweetly than our rhyme. Keats composed the urn to the Sylvian historian. A happy, happy both that cannot shed. Your leaves nor ever bid the spring adieu. The trees on the urn are seen like trees in the season of spring. What man or God or peace? What maiden both? What mad pursuit? What struggle to escape? Who raised above the questions? Keats. The mystery's priest is followed by a large crowd of the little town. Keats says that the little town is emptied. Keats calls the urn beautiful piece Greek art. Sir? ஓகே தேங்க்யூம்மா, Okay, ப்ளீஸ் தேங்க்யூ. Thank you, sir. பிரைடுன்னு சொல்றாரு சார், சில்வன் ஹிஸ்டோரியன் சொல்றாரு சார். பிரைடு ஹிஸ்டாரியன், அப்புறம் போஸ்டர் சைல்டுன்னு சொல்றாரு சார். சைல்டு, ஓகே. அப்புறம் இது மட்டும் அதுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாரு சார். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஏர்ன் தான் சார் இந்த மிச்ச அடுத்து வர ஸ்டாண்ட்ஸெல்லாம் அதுவே சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சார். ஏர்ன் தான் சொல்ல போது அதுக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் சார். ஆன் வந்து ஸ்பீக்கராக மாறிடும். ஓகேங்களா? அந்த ஆன் தான் ஸ்பீக்கராக மாற்றிடுவார். நரேட்டர் வந்து ஏர்ன் தான் சார். ஆமாம். அப்போ நரேட்டர் வந்து யார்? ஏர்ன் சார். நரேட்டர் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுறாரு சார். அந்த ஏர்ன் இப்படி இருக்குது அதுதான் சொல்ல போகுங்கிற மாதிரி சொல்லிடுவார் சார். ஒன்லி டிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு லைனில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அபவுட் தி. அப்போ ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாக வந்து ஏர்ன் யார் பேச ஆரம்பிப்பாங்க? ஏர்ன் வந்து சொல்லும் ஒவ்வொன்றிலும் என்னென்ன நடக்குது. அவ்வளோதான். அந்த ஏர்னில் என்னென்ன இருக்குன்னு அதுதான் சார் சொல்லும். அவ்வளோதான். அதில் தான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே தான். இப்போ பாருங்கள், வி கம் அக்ராஸ் த பியூட்டி ஆஃப் திங்ஸ், ரைட். ஒரே ஒரு விஷயம், நம்ம ரொம்ப வளவலன்னு நம்ம போக வேண்டாம், சிம்பிளாக போய் முடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அது என்ன சொல்கிறான்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அமைதியான ஒரு ஏர்ன். அது வந்து பிரைடுக்கு ஈக்குவலானது. இந்த பிரைடு வந்து சில்வர் ஹிஸ்டாரியன்ஸ் அந்த காலத்தில் எப்படி அது ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பழமையை ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பண்ணும்போது இவர் டைட்டிஸை பற்றி பேசுகிறாரு. டெம்பிள் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் இதுக்கு இடையில இருந்த டைட்டிஸை பற்றி அவர் பேசுகிறார். பேசிக்கிட்டே வரும்போது இட் டாக்ஸ் அபவுட் த திங்ஸ் கால்ட் அஸ் பியூட்டி. அந்த பியூட்டி என்ன சொல்கிறாருன்னா சந்தோஷம், ட்ரிபிளண்ட், எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி சொல்கிறார். சொல்லிட்டு வரும்போது இந்த ஏர்ன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இப்போ நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிறதெல்லாம் நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏர்ன் பேச ஆரம்பிக்குது. அந்த ஏர்ன் என்ன சொல்கிறதுனா பைப்ஸ். பாருங்கள், இங்கே மேலே அவர் சொன்ன அதே விஷயத்த பைப்ஸ் ப்ளே ஆன். அமைதியாக இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு அமைதி பிடிக்கலை, இந்த அமைதியை விட்டுட்டு நான் பேசணும் அப்படிங்கிறார். ஸோ பிகின்ஸ் த கான்செப்ட். ரொம்ப அருமையாக அந்த கான்செப்டுக்குள்ளே வரார். கம்ஸ் ஆன் த கான்செப்ட். அந்த கான்செப்டை தான் என்ன சொல்கிறதுனா ஹெலினிசம் என்று சொல்லுகிறார்கள். He calls this concept as Hellenism. நோட் பண்ணிங்க சார். இந்த ஹெலினிசம் இது என்ன அப்படிங்கன்னா பொயட்ரி, மியூசிக், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் இதை பற்றி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஹெலினிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே
இந்த ஏர்னுடைய ஆர்ட் அதை சொன்னனால திஸ் போயம் ஹேஸ் ஹெலினிசம் பை ஜான் கீட்ஸ். அவ்வளோதான். இந்த ஹெலினிசம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிங்க. இது ஒரு கான்செப்டை இது டிஆர்பியில் கேட்கலாம். சரி, அப்போ அவர் பேசிகிட்டே வரும்போது இந்த பைப் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே மெதுவாக ப்ளோ ஆகுது. நல்லா கேட்டுங்க, ரொம்ப அப்படியே இந்த லூட்லேருந்து அப்படியே சவுண்டு போகுது. உங்கள் காதில் கேட்குதா? ரைட். இதுதான் சென்சுவஸ் இயர். நாட் டு மை சென்சுவஸ் இயர் பட் மோர் என்டியூர். என் காதுக்கு உழுது. அப்படி தான் என்ன சொல்லுது, இப்படி பைப் ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டைட்டிஸ்க்கெலாம் என்னது விழா எடுத்திருக்காங்க, ஊர் திருவிழா நடக்குது, அந்த சத்தம்லாம் எனக்கு கேட்குது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏர்னில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸை பார்க்குறாரு. அங்குள்ள மரங்கள்லாம் பார்க்குறாரு. மரங்களோட இழைகள்லாம் நல்லா பசுமையாக பச்சையாக இருக்குது. அப்படி அங்கே இருக்கக்கூடிய இழைகள் தோ கனாஸ்ட் நாட் லீவ் பசுமையாக இருக்குது. ஒரு இழை கூட பார்த்திங்கன்னா கலர் மாறலை, எப்பயுமே அது பசுமையாக தான் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் எ சாங் நார் ஈவன் கேன் தோஸ் ட்ரீஸ் பேர். இழைகளில் வந்து என்ன பண்ணுதான், அந்த காற்றுகள்லாம் போகும்பொழுது அந்த சத்தத்தை கேட்க முடியுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மரத்துக்கு இடையிலே மரத்துக்கு கீழே அங்கே ஒரு போல்ட் லவ்வர் இருக்காங்க, ஒரு காதலனும் காதலியும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதலன் காதலியை முத்தம் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுறான். அப்படி முயற்சி பண்ணும்பொழுது அது முடியலை, அந்த செயல் முடியலை. நெவர் நெவர் கெனஸ்ட் தோஸ் ஹீரோஸ். கடைசி வரைக்கும் அந்த லவ்வர் என்ன பண்ணுறதில்ல, கிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தே ஆர் யங் லவ்வர். அவனுடைய ஆசை தீர போகிறதே இல்லை. ஏன்னா முத்தம் கொடுத்தானா ஆசை தீரும். அந்த ஆசையோடு இருக்கான், அந்த மோகத்தோடு இருக்கான், அந்த தாகத்தோடு இருக்கான். அது எப்பயுமே தீராது. தோ வின்னிங் நியர் த கோல் நாட் டு நாட் கிரீவ். பயப்படாத, அந்த அப்படி சந்தோஷமாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட் டாக்ஸ் வில் தவ் லவ் அண்ட் ஷீ பி ஃபேர். என்றைக்குமே அவள் அழகு என்னாகாது, மாறவே மாறாது. அழகு மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹாப்பி ஹாப்பி பவுஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சொல்லுங்கள் மேம். இதை சொல்லிடுறேன். மொத்தம் 5 ஸ்டான்ஸா இருக்குது. ஓகே. இந்த 5 ஸ்டான்ஸாவில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் த ஏர்ன். சிம்பிளாக முடிச்சிடுவோம், ஏன்னா டைம் இஸ் ரன்னிங். அந்த ஏர்னுடைய பியூட்டியை சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு லவ்வரை பற்றி பேசுவார். அந்த லவ்வர் என்னென்னா கடைசி வரைக்கும் அவன் கிஸ் பண்ண மாட்டான், பட் ஹீ இஸ் யங், இஸ் அ போல்டு லவர், இஸ் யங். மூணாவது பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ட்ரீ. ஏற்கனவே இந்த ட்ரீயை பற்றி நான் சொன்னேன். அந்த இலைகள்லாம் எப்போயுமே பசுமையாக இருக்கும், எப்பயுமே அந்த இலைகள் காஞ்சி போகாது. அந்த இலை எப்பயுமே இளமையாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாலாவதாக பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் எ சாக்ரிஃபைஸ். ஒரு மலைக்கு மேலே கூட்டி போய் சாக்ரிஃபைஸ் பண்ண போவாங்க. அப்போ திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அந்த கிராமத்துலேயே ஆள் இல்லாமல் இருக்கும், கிராமத்துலேயே ஆள் இல்லாமல் இருப்பாங்க, எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாக்ரிஃபைஸ் டு அப்போலோ. இந்த சாக்ரிஃபைஸ் யாருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரிஃபைஸ் டு அப்போலோ. இது வந்து ஒரு சின்ன நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்குது. சில நேரம் அந்த நதிக்கரையா இல்லை ஷீஷோரா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் டு அப்போலோ. சரி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் வெர்ஜின் கவ், இது வந்து இந்த இமேஜ் வந்து அதில் இருக்குது. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டான்ஸால் த ஏர்ன் ஸ்டோரி இஸ் கோல்ட் அண்ட் பேஷனேட். அப்போ தான் சொல்லுது பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. அதுக்கு பேர் என்னென்னா எட்டர்னிட்டி அப்படிங்கிற வார்த்தையை அது சொல்லிகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த எட்டர்னிட்டியை பற்றி சொல்லுது. இந்த ட்ரீயை பற்றி சொல்லும் போது இது என்ன சீசனை பற்றி குறிக்குது அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் அ ஸ்ப்ரிங் சீசன். நல்லா கேட்டுங்க, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இது டாக்ஸ் அபவுட் த ஸ்ப்ரிங் சீசன். ஓகே, இது வந்து ஸ்ப்ரிங் சீசனை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டர்னிட்டியை பற்றி சொல்லும் போது இட் டாக்ஸ் அபவுட் தி ஸ்டோரி ஆஃப் த ஏர்னுடைய அழகை வச்சு சொல்லுது. ரைட்டு, இது மாதிரி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் த லவர் அது சொல்லும் போது வி கம் அக்ராஸ் தி paradoxical relationship ஆஃப் அ லவர். கடைசி வரைக்கும் முத்தம் கொடுக்க முடியாமல் தடுமாறாங்க. மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அன்ராவலிஷ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிகுட்டியை அவர் சொல்கிறார். அவ்வளோதான். இது எல்லாமே அவர் சொல்லி முடிக்கும் போது இந்த போயத்தோட இது முடிஞ்சு போகுது. இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த 3 கான்செப்ட் ஆஃப் பியூட்டியை வந்து அவர் சொல்லி முடிச்சுக்கிறார். ஓகேலா, ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறார். ஓகேலா, இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. நெகட்டிவ் கேப்பபிலிட்டியும் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் அ thing and summary of this ode to
கிரிஷன் earn. இந்த சம்மரியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். சம்மரியோட இது உங்களுக்கு எங்கேனாலும் உங்களுக்கு கிடைக்கும். சம்மரி இது உங்களுக்கு எங்கேனாலும் கிடைக்கும்.